டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த சட்டப்பேரவை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த சட்டப்பேரவை கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்றாங்க, கருத்துக்கள சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க சைலன்ட்டா ஒரு கேம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாவேகா நடத்திட்டு இருக்காங்க. இந்த கேம நீங்க பார்த்திருக்கீங்களா? கவனிச்சீங்களா? அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு விதத்துல நான் கவனிச்சிருக்கிறேன். அதனால இந்த கேம எப்படி தாவேக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, யாரை நோக்கி இந்த கேமை நடத்துது அப்படின்றது தான் நான் இங்கே விளக்க போகிறேன். ஆக்சுவலாக இங்கே சட்டமன்றத்துக்குள்ள தாவேக்கா ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. விசிகா, காங்கிரஸ், ஐயுமல் போன்ற கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது கூட்டணியில் அமைச்சரவையில் இருக்கிறாங்க. திமுக, அதிமுக இருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்க, தேமுதிக இருக்கிறாங்க, பாஜக இருக்குது, சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது, பாமக போன்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்தரப்பில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஒரு வாரமாக நடந்த விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் பதிலுரை நடந்தது, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குல்ல. இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தாவேக்கா சைலண்ட்டாக ஒரு கேம் நடத்துறத நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? உன்னிப்பாக கவனித்து பார்த்துருக்கீங்களா அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டியது. அப்படி என்ன கேம் நடத்துனாங்க அப்படின்னா, இங்க தாவேக்கா ஏன் அதிமுகவை ஒதுக்கி வைக்கிறாங்க, அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கணும். தேர்தலுக்கு முன்பாகவே தாவேக்கா இங்க அதிமுகவை எந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் டைரக்டா இங்க 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எல்லாருக்கிடத்திலும் பதிவு பண்றாரு. அப்ப அதிமுகன்னு ஒன்று களத்துல இருந்ததே, அப்ப ஏன் நீங்க அதிமுக பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை நாங்க களத்துல எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக காலில் போய் விழுந்துருச்சு, அதனால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அதிமுகவை நாங்கள் தொட மாட்டோம், எங்களுக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை டார்கெட் பண்ணி தான் என்ன பண்றாங்க, அரசியல் களத்தில் தாவேக்கா வராங்க. ஸோ அரசியலில் தாவேக்கா என்ன பண்ணாங்கன்னா டிஎம்கே அட்டாக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே திமுகவும் அதிமுகவும் என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னா, எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு அதிமுக சொல்றதும், இல்லை எங்களுக்கு எதிரி பிரதான எதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் என்ன பண்ணாங்க, தேர்தல் பிரச்சாரங்களை இங்க போட்டா போட்டி போட்டு வந்தாங்க. அப்போ தாவேக்காவை அதிமுகவும் எடுத்துக்கல, திமுகவும் எடுத்துக்கல, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அவாய்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இங்க தாவேக்கா என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு திமுக மட்டும் தான் போதும், அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவாய்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இங்க தாவேக்கா என்ன பண்ணுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவாய்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு லிஸ்ட்ல இல்லை. அதனால தான் மதுரையில் நடந்த மாநாட்டில் கூட எம்ஜிஆரை தூக்கி பிடித்தார் விஜய் அவர்கள். ஏன்னா நீங்க அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இவங்களை எல்லாரையுமே என்ன பண்ணாருன்னா, ஒரே நேர்கோட்டில் நிப்பாட்டி வச்சு நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் இணைந்த பிறகு போட்டோவை எடுக்க வேண்டாம், போட்டோவை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தாரு எங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூட சட்டமன்றத்தில் ராஜ்மோகன் அவர்கள் பதிவு பண்றாரு. அப்போ இங்க ஏன் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இனிமேல் அதிமுகவே நாங்க தான், நீ தான் அதிமுகவே கிடையாது அப்படின்னு திரும்ப 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 தாவேக்கா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அதிமுகவை இங்க சீன்லயே அவங்க எடுத்துக்கவே இல்லை. இது தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்தது. சட்டமன்றத்துக்குள்ள எப்படி அதிமுகவை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா, திமுக இங்க ஒரு கேள்விகளை எழுப்பும் போதும், திமுக ஒரு விஷயங்களை இங்க பேசும் பொழுதும் உடனடியாக குறுக்கீடு செய்யறாங்க இங்க தாவேக்காவினர். அதாவது திமுகவை ஒரு வகையில பேசவே விடாம விடுறது, அவங்க கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லாம இருக்கிறது, மடைமாற்றுகிறது. அது மாத்திரம் இல்லாம அவங்க பேச விடாம எந்தெந்தளுக்கு ட்ரிகர் பண்ணுமோ அந்த விஷயங்கள்லாம் சட்டமன்றத்துக்குள்ள தாவேக்கா ரொம்ப கதகச்சிதமா செஞ்சுக்கிட்டு வருது. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்கோம். ஆனா அதிமுக எதனா கேள்வி கேட்கும்போது, இப்ப எடப்பாடி பழனிசாமியோ இல்ல OS மணி அவர்களோ இல்ல மற்ற உறுப்பினர்கள் யாராவது கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்கள ஃப்ரீயா பேச விடுறாங்க, அவங்களை எந்தவித டிஸ்டர்பும் பண்றதில்ல. ஆக்சுவலா இது எதை எதிரொலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எதிரி திமுக தான், திமுகவை நாங்கள் என்ன பண்ணுவோம், குடைச்சல் கொடுத்துட்டே இருப்போம், எதிர்த்துட்டே இருப்போம். அதிமுக அப்படின்றது ஒன்று இருக்குதா, சரி பரவாயில்ல பொழைச்சி போட்டோம் போனா போகுது அப்படின்ற ரேஞ்சுக்கு பேச விடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழும்புது. ஏன் அப்படின்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன பண்றாரு, அதிமுக பாஜக காலில் போய் விழுந்துருச்சு. அதாவது இன்னைக்கு தொகுதி மறுவரையை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இந்த தொகுதி மறுவரையில் கொண்டு வரும் பொழுது, இந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது எதிர்த்து என்ன பண்ணாங்க, குரல் கொடுத்தாங்க திமுக. நாங்கள் அந்த தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுச்சு. அதுக்காக தான் ஆதவர்ஜுனா இது பேசுறாரு. அதிமுக
பாஜக காலில் போய் விழுந்துருச்சு, அதனால வந்து நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், அதிமுக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி எழுந்து விஷயத்த சொல்லும் பொழுது அவை குறிப்புல இருந்து நீக்காம இருக்கிறாரு ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள். ஸோ இப்படியா இருக்கும் பொழுது ஏன் அதிமுகவுக்கு மட்டும் இந்த ஒரு, அதாவது எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்ட பிறகும் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாருன்னா, அப்ப நீங்க அதிமுக எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு இடத்திலும் ஜெயலலிதா புகழையும் அதே போல வந்து எம்ஜிஆருடைய புகழையும் ஏன் இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா, இங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரே எதிரி அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக தான். இதை இந்த நிலைப்பாட்டில் கொண்டு தான் அவங்க அரசியல்ல வந்து என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் அவங்க வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஸோ அதே பாணியை நான் வந்து என்ன பண்றேன், கடைபிடிக்கிறேன். எனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்களும் விஜய் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் தவிர்த்துட்டு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகளை எல்லாரையும் தான் பக்கம் இழுக்கிறது. எப்படி இழுத்துட்டு என்ன பண்றாரு, நாங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமியை டச் பண்ணாமையே, அதிமுகவை டச் பண்ணாமையே இங்க வந்து உருகுலை வச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல, ஒரு கேம் பிளான்ல, மாஸ்டர் பிளான்ல விஜய் அவர்கள் செயல்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அம்மா உணவகத்தை இங்க துரிதப்படுத்துறதும், அதே போல அதிமுக தரப்புல இருந்து நாங்க இருந்தா அம்மா வச்சு கொடுத்துருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஆதவர்ஜனா உடனே எழுந்து இது அம்மாவின் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொள்றது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா, நாங்க தான் உண்மையான அதிமுக, ஜெயலலிதாவுடைய ஆதிக்கமும் ஜெயலலிதாவுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் இங்க வந்து அவங்க பிரதிபலிப்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. ஸோ தாவேகா அதிமுகவை அழிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தேர்தலுக்கு முன்பாக பிரச்சாரங்களையும் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு சட்டமன்றத்துக்குள்ளேயும் இந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்றாங்க நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். திமுகவுக்கு கொஸ்டின்ஸ் எழுப்பும் பொழுது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஆன்சர் சொல்லணுமோ சொல்றாங்க, அதே போல திமுகவை பேச விடாம தடுக்கணுமோ தடுக்கிறாங்க. அட் சேம் டைம் அதிமுக எழுப்புற கேள்விக்கு ஏன் இவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதிமுகவை எதுக்கு பெருசா மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதிமுகவுக்கு எதுக்கு சரியான ஒரு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒட்டு மொத்தத்துல தாவேகா இங்க எதிர்க்கட்சியா நினைக்கிறது திமுகவை மட்டும்தான், அதிமுகவை இல்லை. அதிமுகவை ஒப்புக்கு சப்புக்காண்டி வச்சிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க நம்மளுக்கு முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதிமுகவை அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலப்பா, அதிமுகவை தங்களுக்கு எதிர்த்தரப்புல அவங்க நிறுத்தவே இல்லை, அதிமுகவை ஃபுல்லா கரைய வைக்கணும், அதிமுகவை ஃபுல்லா அபகரிக்கணும், அதிமுகவை ஃபுல்லா கபலீகரம் பண்ணணும், இந்த ஒரு எண்ணத்துல தான் இங்க தாவேகா செயல்பட்டு இருக்கிறதை கண்டி அதிமுகவை ஒருபொழுதும் அரசியல்ல நேர் எதிர்கோட்டுல அவங்க வைக்கவே இல்லை. திமுகவை மட்டும்தான் அவங்க எதிர்க்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, இப்போ ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டும் சரி, இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் தாவேகா செயல்பட்டு இருக்கு. அதிமுகவை அவங்க சீனுக்குள்ள எடுத்துட்டு வரல அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.